எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து கடுப்பாயி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ காலிங் பெல் சத்தம் கேக்குது. அவங்க ஃப்ரெண்டை தான் அவங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு, என்னடி சொல்ற, உண்மையாவா, என்னால நம்ப முடியலன்னும் போது, ஆமா நான் அவரோட டைரியை பார்த்தேன், அவருக்கு ஆல்ரெடி அஃபேர் இருக்கு, அதை பத்தி நிறைய விஷயம் அந்த டைரியில எழுதிட்டு இருந்தாரு, நான் அதை படிக்கிறத பார்த்து வரேனே, அதை எங்கேயோ எடுத்து வச்சுட்டாருன்னும் போது, அப்படியா எங்க வச்சுட்டாரு, அவருக்கு ஒரு சில யூனிட் இருக்கு, அங்கதான் அவரோட பழைய பொருட்களை எடுத்துட்டு போய் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்னவோ என்கிட்ட அந்த டைரிய மறைக்கிறதுக்காக தான் அவர் அந்த டைரியை அங்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணா அந்த டைரியை நான் பாப்பேன்னும் போது, எதுக்கு நீ அந்த டைரி பார்க்கணும், உனக்குதான் அவர் மேல நம்பிக்கை இல்லையே, இந்த கல்யாணம்லாம் வேணா விட்டுறேன்னும் போது, இல்ல எதுவா இருந்தாலும் நான் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ என் ஃப்ரெண்டு தானே, எனக்கு ஹெல்ப் பண்ண, என்ன இல்ல அந்த யூனிட்டுக்கு கீ என்கிட்ட இல்ல, நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, நினைச்சேன்டி இதுதான் என்ன கூப்பிட்டுருப்பேன், ஆல்ரெடி உனக்கு ஹெல்ப் பண்ணிதான் நான் பெரிய கேஸ மாட்டிட்டேன், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னும் போது, ப்ளீஸ் என் ஃப்ரெண்டு தானே, எனக்காக இதை பண்ண, இது என் வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு போது, சரி வந்து தொலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டு பழைய பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு போறாங்க. அப்படி கார் டிரைவ் பண்ணிட்டே போகும்போது அவங்க ஃப்ரெண்டும், அவன் தான் நல்லவில்லை, நான் அப்பவே சொன்னேன்ல, நீ கேட்டியா, நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால என்னால எதையும் கண்மூடித்தனமா நம்ப முடியல, இதுக்குதான் கல்யாணமே வேணான்னு சொல்றது, இதுக்குதான் கல்யாணம் பண்றீங்களோ, கேட்டா காதல் அன்பு பாசம்னு சொல்லி கதையா சொல்லுவீங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே பொய்யே தான், யாரையும் எதையும் வச்சு நம்மளால நம்ப முடியாது, அது மட்டும் இல்லாம நீ இருக்கிறது அமெரிக்கா, இங்க யார் சீக்கிரம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்ட ஹீரோயினும், நீ சொல்றது கரெக்ட் தான், அவர் ஆரம்பத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாருன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லி இருக்கணுமே, அவர் என்கிட்ட சொல்லாம மறைச்சதுதான் எனக்கு பிடிக்கல, அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து ஒரு பில்டிங்க்கு போறாங்க. அங்கதான் எல்லா ஆட்களும் ஒரு யூனிட்டா வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாம் அதுல போட்டு வைக்க. இப்ப போகும்போது என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆள் இருப்பாரு, செக்யூரிட்டி. அவர்கிட்ட ஹீரோயின் அவங்க ஃபியான்சேவோட பேரை சொல்லி அவங்க எந்த ஃப்ளோர்ல யூனிட் வச்சிருக்காங்கன்னு கேட்கும் போது, அவரும் உங்களோட ஃபியான்சேவா 4th ஃப்ளோர்ல இருப்பாங்க, ஆமா நீங்க எதுக்கு அவரோட யூனிட்டை பார்க்கணும், நீங்க வந்த விஷயம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, இவன் வேற 1008 கேள்வி கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும், உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும், அவர் என் ஃபியான்சே, நான் சில திங்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னும் போது, இப்ப அவர்கிட்ட ஒரு எலி ஒண்ணு இருக்கும், அது கியூட்டா இருக்குன்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லும் போது, யாரோ ஒருத்தங்க இதை வளர்த்துட்டு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க, பாவம் இப்பதான் மனுஷங்களே இருக்காங்க, நான் தான் இதை வளர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, ஹீரோயினும் சரி நாங்க போறோம்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனா அந்த செக்யூரிட்டியும், இன்னும் 25 மினிட்ஸ்ல இந்த இடமே நாங்க லாக் பண்ண போறோம், அதுக்குள்ள நீங்க உங்க திங்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க மேடம் அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோனே அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நடந்து போயிட்டே இருக்கும் போது, இந்த இடத்துல எக்கச்சக்கமான யூனிட்ஸ் இருக்கேடி அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அதே இடத்துல இங்க அந்த செக்யூரிட்டிக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், அவனால காதுல பாட்டு கேட்டுட்டு ஜாலியா வந்துட்டே இருக்கும் போது, அவரோட சீனியர் அவனை கழுவி ஊத்துவாங்க, டேய் பொறுப்பில்லையடா அவனுக்கு, நான் உன்னை எப்ப வர சொன்னேன், பாட்டு கேட்டுட்டு ஒய்யாரமா வந்துகிட்டு இருக்கேன், உனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்க சில ஒயர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இல்ல, அது என்னன்னு போய் செக் பண்ண, சுத்தி சும்மா காதுல பாட்டு போட்டுட்டு ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க ஏறனும் அவங்க ஃப்ரெண்டும் லிஃப்ட்ல ஏற போகும்போது ஒரு ஆள் வேகமா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவார். இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஓ கேர்ள்ஸ் எங்க போறீங்க போது, அது எதுக்கு உனக்கு அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்பாங்க. நான் இங்க சில திங்ஸ் எடுக்க வந்திருக்கேன் போது, நாங்க மட்டும் இங்க என்ன தூங்க வந்திருக்கோம், எங்களுக்கும் சில திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, அதுதான் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃபியான்சையோட யூனிட் இங்க தான் இருக்கு, அதுக்கு தான் நான் பார்க்க வந்திருக்கேன் போது, ஆமா உங்களுக்கு ஃபியான்சை இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது, தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற, உன் ஃப்ளோர் வந்துருச்சு கீழே இறங்க அப்படின்னும் போது, நீங்க 4th ஃப்ளோர் போக போறீங்களா, கீ போட்டாதான் லிஃப்ட் மேல போகணும் போது, அது தெரியும் வேணா நீ கிளம்ப முன்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டோரை லாக் பண்ணிடுவாங்க. இப்ப அவங்களுக்கு 4th ஃப்ளோர் போகணும்னா கீ வேணும், ஆனா ஹீரோனியோட ஃபியான்சை கிட்ட இருக்கிற கீ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, அதை ஓபன் பண்றதுக்கு ஹீரோனியோட ஃப்ரெண்டால தான் முடியும், ஏன்னா அவங்க கீ எல்லாமே ஓபன் பண்றதுல எக்ஸ்பர்ட், பண்ண சீக்கிரம் போது டக்குன்னு அவங்க ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப 4th ஃப்ளோர் வந்திருப்பாங்க. இப்போ அவங்களோட யூனிட்டோட என்ட்ரன்ஸ் டோர் ஓபன் பண்றதுக்கான கார்டு மாதிரி ஒரு கீ இருக்கும், அது ஹீரோனே எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதுல இருக்கிற ஃப்ரண்ட்ல ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனே அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி லைட் எல்லாம் விட்டு எரியும். இப்ப டக்குன்னு லைட் ஸ்டாப் ஆன பிறகு டமன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அவங்க ஃப்ரெண்ட் லைட் ஆன் பண்ணி பார்த்தா ஒரு பக்கெட்ல ஹீரோனி காலை வச்சு தவறு கீழே விழுந்திருப்பாங்க. உனக்கு இது தேவையா, எழுந்துருவா சீக்கிரம் இதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டோர் கிட்ட இருக்கிற கார்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த கார்டு ஒர்க்கே ஆகாது. என்னடி இந்த கார்டு ஒர்க் ஆகல, சரி தல்ல எனக்கு ஒரு ட்ரிக் தெரியும் சொல்லிட்டு அந்த கார்டை லைட்டா தொடச்சிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த டோர் ஓபன் ஆயுது. கில்லிடி எப்படி ஓபன் பண்ண பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உள்ள இருட்டா இருக்கு, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. இப்ப அவங்க ஃப்ரெண்டும் சீக்கிரமா லைட் ஆன் பண்ணு, எனக்கு இந்த இடத்துக்கு வினோதமா தெரியுதடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, இப்போ அது குழந்த ஒரு உருவம் வந்து அவங்க ஃப்ரெண்டே மர்டர் பண்ணிடும். ஹீரோனி லைட் ஆன் பண்றா, திரும்ப லைட் ஆஃப் ஆகுது, கதவும் லாக் ஆயிடுது. அவ ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போன ஹீரோனியும் காரை யூஸ் பண்றாங்க, ஆனா டோர் ஓப்பன் ஆகல. திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப கதை ஓப்பன் ஆகுது. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு இறந்த நிலையில இருப்பாங்க. இதை பார்த்து அவ பயந்து போயிடுவான். அவ கண்ணு முன்னாடி ஒரு உருவம் அவளை அட்டாக் பண்ண
பண்ண வரத பார்த்தா அவ பயந்து போய் லிப்டோட கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு மேல மூவ் பண்ண பாப்பா. ஆனா லிப்ட் ஒர்க் ஆகாத அந்த ஒயர் உள்ள இருக்கிற ஒரு கிரியேச்சர் அடிச்சு உடைச்சிரும். அவ இருக்கிற லிப்டையும் உடைச்சு அவளை இழுக்க ட்ரை பண்ணும். இதனால பயந்து போன ஹீரோயின் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு லிப்ட் எல்லா பக்கத்துலயும் ஏதாவது ஒரு சிக்னல் இருக்கான்னு பாக்குற. கேமரால நாங்க இங்க மாட்டிக்கலாம்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறா. ஆனா கீழே இருக்க செக்யூரிட்டி இதை பார்க்கல. இப்போ மேல சீலிங் ஓபன் பண்றா, அது ஓபன் ஆகுது. இப்போ அது வழியா மேல இருக்கிற ஃப்ளோரோட கதவை தட்டுறா. ஹீரோயினால அதை ஓபன் பண்ணவே முடியல, பயந்துட்டே இருக்காங்க. கீழே சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இப்ப அந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாரு. அவரும் வேகமா அந்த பொருளை வச்சு அந்த டோர் ஓபன் பண்ணி ஹீரோனை வெளியே கூட்டிட்டு வராரு. ஹீரோனுக்கு பதட்டமா இருக்கு. என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வேகமா ஓடி போறாங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுங்க என்னாச்சுன்றது தெளிவா சொல்றீங்களான்னும் போது அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க யூனிட் பாக்குறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இருங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ஒரு போலீஸ் ஆபீசர் தான், எங்க கத்துனாங்க தான் நான் கூட்டிட்டு வந்தேன் போது ஹீரோனு கேட்ட என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அவ இறந்துட்டா. யாரு இறந்துட்டா? என் ஃப்ரெண்டு. அவளும் நானும் என்னோட ஃபியான்ஸோட யூனிட்டை பார்க்க வந்தோம். அதுக்குள்ள ஒரு ஜந்து என் ஃப்ரெண்டை மர்டர் பண்ணிடுச்சுன்னும் போது ஆபீசருக்கும் ஒன்னும் புரியல. ஓகே, ரிலாக்ஸா இருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஃபியான்ஸோட யூனிட்ல உங்க ஃப்ரெண்டு இருக்கா, ஆபத்துல இருக்கா தானே? ஓகே, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் இங்கே சேஃபா இருங்க, நான் போய் கீழே பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியோட கார்டை வாங்கிட்டு அவரு கீழே போறாரு. அந்த இடம் இருட்டா இருக்கு. லைட் ஆன் பண்ணிட்டு போறாரு. இப்ப டக்குன்னு லைட் ஆஃப் ஆகுது. இப்போ அந்த கார்டை யூஸ் பண்றது இந்த டோர் ஓபன் ஆகல. ஏன்னா இந்த கார்டை ஓபன் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த டோரை பாக்குறாரு. கையச்சுகள் இருக்கு ரத்தத்தோட. இத பார்த்துட்டு அவரு மேல வராரு. இங்க ஹீரோனிக் கூட இருக்கிற அந்த லேடியும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு டிவோர்ஸ் ஆச்சு, நான் சில ப்ராடக்ட் ஆன்லைன்ல விற்கிறேன், நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க சொல்லி ஹீரோனிக் கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. இப்ப அந்த ஆபீசர் வந்துருவாரு. அவர்கிட்ட ஹீரோனியா என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிங்களா என்னும் போது என்ன சொல்ற? கீழே யாருமே இல்லையன்னும் போது இல்ல நான் பார்த்தேன், அது ஒரு ஜந்து வந்தது என் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணிச்சு, அவளும் கீழே தான் இருக்கானும் போது நான் நல்லா பார்த்துட்டேன், அவன் ஃப்ரெண்டாக இல்லவே இல்லை. நீ யாரோ பார்த்தேன்னு சொன்னல, அவங்க மனுஷங்களான்னும் போது மனுஷன் இல்லை, அப்ப மிருகமும் இல்ல, ரெண்டும் கலந்து கலவனும் போது எனக்கு நோய் நம்புறமே தெரியல. ஒரு நிமிஷம், நீ ஏதாவது என்ன கேக்குறீங்க? நீ ஏதாவது சரக்கு அடிச்சிருக்கியான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் இல்ல, நான் அதை பார்த்த உண்மை. என் ஃப்ரெண்டுக்கு ஆனா அவளை கண்டுபிடிங்க, என்கிட்டயே 1008 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. போது சரி ஓகே, இந்த யூனிட் யாரோடது? என் ஃபியான்ஸேவோடது. ஓகே, இதுக்கான கீ இருந்ததா? கீ இல்ல, ஓபன் பண்ணதுக்கு என் ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணா. டோரை மட்டும் நான் ஓபன் பண்ணும்போது இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு போது நீ சொல்றது நம்பவே மாட்டேன், நீ பொய் சொல்ற, நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு போலீஸ் ஆபீசர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல இங்க கீழே இருக்க ஒரு ஃப்ளோர்ல யூனிட் ஓபன் பண்றதுக்காக ஒரு 2 கப்பிள்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க கூடி சீக்கிரம் டிவோர்ஸ் ஆக போறாங்க. அதனால அவங்களோட பொருளை தனித்தனியா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவரோட மனைவியும் என் பொருளை எதுக்கு இது கூட வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே திட்டிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு கடுப்பாயிரும். டிவோர்ஸ் தானே ஆக போகுது, உனக்கு என்ன தேவை எடுத்துக்கோ, என்ன ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாதான் போது இப்போ நாங்க ஒர்க் பண்றவரும் மேம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த நான் க்ளோஸ் பண்ண போறோம், சீக்கிரமா இங்க இருந்து போங்கன்னும் போது ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் தாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது இதனால அவங்க கணவருக்கு கடுப்பாகுது. விபுதால கிட்ட ஃப்ளோட் பண்ண மாதிரி பேசுவே போது உனக்கு என்ன வந்தது, நம்ம டிவோர்ஸ் வாங்க போறோம்ல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க வேலை பாக்குறவனும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு அவனோட ரூம்ல போய் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது. என்னடா இது, நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல சத்தமா இருக்குன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த இடம் லைட் வேகமா ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. கீழே ஒரு கிழிஞ்ச துணி இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்க இருக்கிற அந்த க்ரீச்சர் ஒரு கம்பி எடுத்து அவனோட தலையை சொரிய அவரை மர்டர் பண்ணிடுது. ஹீரோன் எதுக்கு சும்மா இங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்னமோ நீங்க எல்லாம் போதையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ போக சொன்னீங்க. அந்த ஃப்ளோரு ரொம்ப வருஷமா யாருமே யூஸ் பண்ணாம லாக் பண்ணப்பட்ட ஃப்ளோர். அதுக்கு எதுக்கு நீ போன? அதுவும் உன்னோட யூனிட் அங்கதான் இருந்தது, நீ எப்படி சொல்லலாம்? உன் கார்டை பாரு, கார்டுல இருக்க லாஸ்ட் நம்பர் தான் நீங்க இருக்கிற யூனிட் நம்பர். அப்பனா நீங்க போனது தப்பான நம்பர் அப்படின்றத சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோனி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோனி நான் சொல்றதுலாம் உண்மைதான், நீங்க நம்பலன்னா இங்க கேமரா இருக்கும்ல, கேமரா ஃபுட்டேஜ் பாருங்க, நீங்க போலீஸ் ஆஃபீஸர் தானே, என் ஃப்ரெண்டு காணாம போயிட்டு அவளை கண்டுபிடிங்கன்னு போது இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், நான் உங்களை இங்க தனியா விடக்கூடாது, உங்களை சேஃபா கூட்டிட்டு போனோம், லிஃப்ட் எல்லாமே இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு, படிக்கிட்டு இருக்கு, அந்த வழியும் உங்களை நாங்க சேஃபா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோனியா கூட்டிட்டு போவாரு. ஆனா அங்க அந்த லேடியும் என்னோட திங்ஸ் ஒன்னு யூனிட்ல இருக்குன்னு எடுக்கவானும் போது உனக்கு உசுறு முக்கியம்னா என் பின்னாடி வா அப்படின்னும் போது அந்த லேடியும் நான் வர அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த செக்யூரிட்டிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஆல்ரெடி அவங்க அசிஸ்டன்ட்ட ஒரு வயரை செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா அது பண்ணிருக்க மாட்டாரு. இவங்க ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டேன்னா சொல்லிட்டு கால் பண்ணாரு, போனும் எடுக்க மாட்டேன்றான். என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போய் பார்த்தா இவருக்கு முன்னாடி அந்த கிரியேச்சர் ஓடி போயிட்டு இருக்கும். அதை பார்த்து அவரு கடவுளே அப்படின்றத சொல்றாரு. அதே நேரத்துல இங்க அந்த மேரேஜ் 2 கப்பல் சண்டை போட்டுட்டே இருக்கும் போது அப்போ அவங்க
கணவரும் டிவோர்ஸ்னால என்னோட பாதி ஷேர் உனக்கு வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் யோசியேன், உண்மையா காதலிச்சோம்ல, எதுக்கு டிவோர்ஸ் பண்ணணும் போது இங்க பாரு தொணத்தொன்னலாம் பேசிட்டு இருக்காத, என்னோட ரெட் கலர் ஷூ காணோம் அதை தேடி கொடுக்கும் போது நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு உன் ஷூ தான் முக்கியமான போது அதுதான் இப்ப முக்கியம், நான் டிவோர்ஸ் பண்ற மைண்ட் செட்ல வந்துட்டேன், என்ன உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். இதனால அவங்க வைஃப் நீ கூட இருந்தனால ஒரு வேலையும் பண்ண முடியல, இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லி கத்து விட்டுறாங்க. அப்புறம் உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அப்படியே வெளியே நடந்து போயிட்டே இருக்காரு. இப்போ அவங்களும் அவங்க தேடின ஷூ கிடைச்சிரும், இதை அவங்க கணவர் கிட்ட காமிக்கணும்னு சொல்லி பேரை கூப்பிடுவாங்க. ஆனா அவர் இருக்க மாட்டாரு. சரி நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி எடுத்துட்டே இருக்கும்போது இப்ப சத்தம் கேட்கும். ஏன்னா சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த பிரேஷர் அவங்களையும் அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும். இப்ப ஹீரோனியும் போலீஸ் அந்த லேடியும் படிக்கட்டுல ஏறும் போது மேல ஒரு டோர் இருக்கும், ஆனா அதுல ஸ்டீல்ல ஒரு கதவு இருக்கும், அது அவங்களால ஓபன் பண்ண முடியாது. அது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த மேரேஜ் ஆனா அந்த கணவர் அங்க வருவார். ஏன்னா இங்க சத்தம் அப்படின்னும் போது போலீஸ் இவனா உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணணும் போது இல்ல இவன் இல்ல சார் அப்படின்னும் போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போது இங்க ஒரு கிரேச்சர் இருக்கு, அது எல்லாரையும் அட்டாக் பண்ணுதுன்னு ஹீரோனி சொல்லுவாங்க. ஆனா பக்கத்துல இருந்த லேடியோ இவ போதில இருக்கா வளரா அப்படின்றத சொல்லுவாங்க. வாய முடியா நான் உண்மையாவே பார்த்தேன் அப்படின்னு இப்ப அவர் யோசிப்பாரு, என் மனைவி வர கீழே இருக்காளே அவளுக்கு எதாவது ஆக போகுதுன்னு வேகமா அவர் ஓடிடுவாரு. இங்க போலீஸ் ஆபீசரும் கன் வச்சு ஷூட் பண்ணுவாரு, அந்த டோர் ஓபன் ஆகாது. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயின் சார் ரொம்ப தப்பிச்சா போதுமா, இங்க இன்னும் நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்க வீட்டுல நம்ம அலர்ட் பண்ணணும், அவங்க எங்க தப்பிக்கணும், வாங்க ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு திரும்பவும் கீழே வராங்க. வந்து பார்த்தா ரத்தமா இருக்கும். ஹீரோனே நான் சொன்னேன்ல இங்க அந்த கிரேச்சர் இருக்கு, இதுதான் அட்டாக் பண்ணது பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே போகும்போது இப்ப அந்த கப்பிள்ஸ்ல கணவர் மட்டும் வருவாரு. அவர் சோகமா வருவாரு, அவங்க மனைவியோட ஷூ கீழே இருக்கும். சார் என் மனைவிக்கு ஏதோ ஆயிடுச்சு, நம்ம டே விலகிடுறா, நீ தானே எல்லாரையும் ஏதோ பண்ணிட்டானுமா சார், என் வாய்ஸ் காணும்னு சொல்ற, நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா, அவளை காப்பாத்த எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னும் போது இங்க எந்த ரிஸ்க் தான், நாங்க இங்க இருந்து போக போறோம் அப்படின்னும் போது நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் தானே, காணாம போனது என் மனைவி, அவளை நீங்க கண்டுபிடிச்சு தாங்கன்னும் போது பார்த்தல கீழே ரத்தமா இருக்கு, இந்த இடத்துல எல்லா டோரும் லாக்ல இருக்கு, இது ரிஸ்க், இங்க வந்து உயிர் பிழைக்கிறது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த நடந்து போயிடுறாரு. அப்படி அவங்க பேசிட்டே நடந்து போகும்போது இப்போ ஒரு ஆள் கட்டி எடுத்துட்டு வேகமா வருவான். அவனை பார்த்த போலீஸோட நான் போலீஸ் தள்ளி நின்றான் போது ஈரானு கேட்ட இவன் தான் உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணானும் போது இல்ல சார் போது ஆமா நீ எதுக்கு இங்க இந்த ட்ரெஸ்ஸோட சுத்திட்டு இருக்கேன் போது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆள் திமுறா பேசுவான். இவன் தான் ஸ்டார்டிங்ல ஹீரோனே அவன் ஃப்ரெண்டும் லிஃப்ட்ல வரும்போது வேகமா உள்ள ஓடி வந்திருப்பாரு. பணி எப்படின்னு சொல்லிட்டு அவரோட யூனிட்ல போய் பார்த்தா அவர் இவ்வளவு நாளா இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு, யாருக்குமே தெரியாம ரகசியமா. இங்க ஏண்டா இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்றது, வேலை இல்ல காசு இல்ல, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது, ஹவுஸ் ஓனரும் திட்டுறாங்க, அதனால இங்க யாருக்கும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன் போது அம்மா இங்க நடக்கிற அமானுஷ விஷயம் உனக்கு தெரியுமா சார், 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன், ஆனா நான் இங்க தங்கிட்டே இருக்கும்போது 2வது நாள் எனக்கு சில அமானுஷமான குரல் கேட்டதுன்னும் போது அது என்னன்னு போய் பாத்தியா, நான் ஏன் சார் பார்க்க போறேன், நானே ஆல்ரெடி இங்க ரகசியமா இருக்கேன், வெளியே போய் மாட்டிக்க போறோம்னு சொல்லி அதெல்லாம் நான் போய் பார்க்கல அப்படின்னும் போது ஹீரோனி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இங்க ஒரு கிரியேச்சர் இருக்கு, அது எல்லாரும் அட்டாக் பண்ணுது, இப்ப நம்ம கும்பலா சேர்ந்து இங்க வந்து தப்பிக்கணும் அப்படின்றத போலீஸ் சொல்றாங்க. அதே இடத்துல அங்க அந்த லேடிக்கு கையெல்லாம் அப்படியே படப்படப்பா இருக்கு, எனக்கு தலை சுத்துன்னு சொல்லி ஓரமா போய் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அது திருமணமானவர் அவங்க மனைவி காணோம், சோ அவங்களை கண்டுபிடிக்கணும், அது இருக்க இந்த இடத்த விட்டு வர மாட்டேன், நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒய்ஃப் நீ ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணதான் நினைச்சேன், இப்ப என்ன உனக்கு அக்கறை பொத்துட்டு வருது, அவ போட்டோம் நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம் போது சார் நான் அவளை டிவோர்ஸ் பண்றேனோ இல்லையோ அவ என்னோட மனைவி, நான் அவளை காப்பாத்துவேன், அவளை நான் தேடணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க போது மாத்தி போலீஸ்க்கும் அவருக்கும் ஆர்கியூமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. அதே இடத்துல அந்த லேடி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த புகை எமர்ஜென்சில பட்ட பிறகு நெருப்பு பத்துதுன்னு சொல்லி தண்ணி ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே இடத்துல போலீஸும் அங்க தங்கினவன் கிட்டாடி உன்னோட யூனிட்ல இரும்பு பொருள் எல்லாம் கட் பண்ண மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா, இங்க இருக்க டோரை கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க நேரத்துல இப்ப அந்த மான்ஸ்டர் வேகமா அந்த லேடி அட்டாக் பண்ணுது. அந்த லேடி அட்டாக் பண்ணதை பார்த்து போலீஸும் கன்னால ஷூட் பண்ணாங்க, அது அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போறது. இதை பார்த்து அந்த லேடிக்கு ஒரே படப்படப்பா இருக்கு. அதே இடத்துல திங்ஸ் எடுக்க போன அந்த ஆளும் வேகமா ஓடி வருவாரு, ஆனா அவர் வர வழியிலையும் ஒரு டோர் லாக் ஆயிடுது. போலீஸும் மத்த ஆட்களும் அந்த டோர் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு பிடிப்பாங்க, ஆனா அது டைட்டா க்ளோஸ் ஆயிடுது. இப்ப போலீஸும் நீ கவலைப்படாத நாங்க உன்னை காப்பாத்துவோம்னு சொல்லும் போது இப்ப அவரும் ஆப்போசிட்ல இல்ல சார் இங்க ஏதோ ஒரு கிரீச்சர் இருக்கு, நான் சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது பயங்கரமா கத்துற சவுண்ட் கேக்குது. அவர் அங்கேயே வர்றாரு. இதெல்லாம் பார்த்த இந்த லேடி அப்புறம்ல சாக போறோமா அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிப்பாங்க. உடனே போலீஸ் இல்ல நம்ம இங்க தப்பிக்க தான் போறோம், நீ கவலைப்படாத போது இப்பதான் அந்த லேடி நான் ஒரு ஸ்டெப்பை பார்த்தேன், அந்த வழியே போலான்னு நினைக்கிறேன் போது போலீஸ் ஏன் அதை முன்னாடி சொல்லலைன்னும் போது நான் அது லாக்ல இருக்குன்னு நினைச்சேன், இப்ப அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் போது அந்த டோர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, ஸ்டெப்ஸ் போது அப்படியே மேல போறாங்க. அங்க ஏதாவது வழி தப்பிக்க முடியுமான்னு போலீஸ் எல்லா பக்கமும் பாக்குறாங்க, ஆனா இரும்பு டோரை வச்சு எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது போலீஸ் ஆபீசர் வாட்ச பாக்குறாரு, டைம் ஆயிடுச்சு நம்ம கீழே போனோம் அப்படின்னும் போது எது கீழே போனோம், கீழே போக வழி இருக்கும், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கீழே கூட்டிட்டு போவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்த அங்கிருந்தாலும் இல்ல எது நம்ம கீழே போனோம், இந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, அவர் நம்மள ஏதோ மாட்டி விடாதான் நினைக்கிறாருன்னு போது ஹீரோனி வாய கூட
அவர் நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, நீ ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கீழே போவாங்க. அங்க ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவரோட பேக் இருக்கும். அதை அந்த போலீஸ் ஆபீசர் எடுத்துப்பாரு. நான் சொல்லல, இருந்தாலும் இவரோட பொருள் எடுக்க தான் நம்மள இங்க ரிஸ்க் எடுத்து இங்க கூட்டிட்டு வந்தார். ஹீரோனி எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னும் போது எனக்கு தேவையானதை நான் எடுக்க தான் வந்தேன் போது இதுல என்ன இருக்குன்னு சொல்லி அவர் பிடிப்பாரு. 2 பேருக்கும் சண்டை வரும். இதனால அவரும் சார் உங்களோட இன்டெலிஜென்ட்டுக்கோ இல்ல நீங்க எக்ஸ்பர்ட்னு சொல்லி உங்க பின்னாடி நாங்க வரல, உங்ககிட்ட கன் இருக்கு, எங்களை பாதுகாப்பீங்க தான் நாங்க நம்பி வந்திருக்கோம். ஆனா உங்க பொருளுக்காக உங்க பணத்துக்காக உயிரை வச்சு விளையாடி இருக்கீங்க. நம்ம என்னடா ஓவரா பேசான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்படி போடும்போது ஒரு பேக் வந்து பணம் எல்லாம் கீழே கொடுப்போம். பாத்தீங்களா, அவர் சுயநலத்துக்காக தான் நம்மள இங்க யூஸ் பண்ணிட்டாரு. நம்ம போது ஹீரோனே கோப்பறாங்க. ஏன் சார் இதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னும் போது எனக்கு பணம் தேவை, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, பணத்தால நான் எவ்வளவு பிரச்சனை அனுபவிக்கிறேன் தெரியுமா, இந்த பணம் என் வாழ்க்கையை மாத்தக்கூடியது அப்படின்னும் போது அங்கிருந்து ஆளும் இவர் பணம் எடுத்துட்டு வெளியே போனா போலீஸ் விட்டுருவாங்களா, கண்டிப்பா ஒரு மாட்டு தான் போறாருன்னும் போது அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் பேக் எடுத்துட்டு அவர் தனியா போக ஆரம்பிச்சிடறாரு. இதனால ஹீரோனே அப்செட் ஆயிடுறாங்க. அப்பதான் ஹீரோனி யோசிக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட் அந்த டோர் ஓபன் பண்ணும் போது அதுல ஏதோ ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கும் அந்த இடத்துல ஏதோ காத்து பட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு, ஒருவேளை அந்த இடத்துல தப்பிக்க வழி இருக்குமோ, நம்ம அதை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் ஹீரோனி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே இந்த போலீஸ் ஆபீசர் கண் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவரோட பேக் மாட்டிட்டு கீழே கொட்டிரும். பணத்தை எல்லாம் அவர் எடுத்துட்டே இருக்கும்போது இப்போ அந்த டீமன் அவரையும் மர்டர் பண்ணிடுது. இப்ப ஹீரோனியும் மத்த இடத்துல நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த லேடி எனக்கு தலை சுத்துது, நான் இப்போ இன்ஜெக்ஷன் போடணும், இல்ல என் உடம்பு ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னும் போது சரி ஓகே அது எங்க இருக்குன்னு சொல்லி அந்த லேடியை கூட்டிட்டு போவாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன்னு பார்த்தா அது ஒரு ட்ரக், அதுதான் அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன போனவங்க என்னமே வரலன்னு சொல்லி இவங்க 2 பேரும் உள்ள போய் பார்த்தா அவங்க பயங்கரமா போதையில இருப்பாங்க. இந்த நேரத்துல இது தேவையா அவங்களுக்கு, இது இல்லன்னா என்னால உயிர் வாழவே முடியாது, நான் இங்கே எழுந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த நிலைமையில உங்களை எங்களால வெளியே கூட்டிட்டு வர முடியாது, அதனால நீங்க இந்த யூனிட்குள்ளேயே இருங்க, நீங்க வெளியே தப்பிச்சு ஹெல்ப்புக்கு யாராவது கூட்டிட்டு வரோம், நீங்க சேஃபா இருங்க அப்படின்னு. ஓகே என்கிட்ட ஒரு சீக்ரெட் கன் இருக்கு, இது எனக்கு யூஸ் ஆகும்னு வச்சிருந்தேன், நீங்க இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புறாங்க. கதவை லாக் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரூமுக்குள்ள சத்தம் வருது. அந்த மான்ஸ்டருக்குள்ள வந்து அவங்களையும் அட்டாக் பண்ணிடுது. அதனால அவங்க அந்த இன்ஜெக்ஷன் அது வந்தா குத்திலான்னு வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு பொருளை தள்ளி விடும் போது அது அவங்க மேலே பட்டு மயக்கம் போட்டுறாங்க. இப்ப அந்த மான்ஸ்டர் அவங்களையும் அட்டாக் பண்ணிடுது. இப்ப ஹீரோனி அவங்க இருக்கிறவங்களும் அந்த டோர் ஓபன் பண்ண போறாங்க. ஆனா அந்த கார்ட்னால அந்த டோர் ஓபன் பண்ண முடியல. பட் திரும்பவும் ட்ரை பண்றாங்க. ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள தனித்தனியா ஒரு செல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பாக்குற மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். என்ன இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் ஹீரோனி கண்டுபிடிச்சிருவாங்க அந்த செக்யூரிட்டியா வேலை பார்த்தவனோட வேலை தான் இதுன்றது. அவன் தான் இந்த மாதிரி எல்லாரும் பிடிச்சு வச்சு சித்திரவதை பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு டோர்ல இருந்து சத்தம் கேட்கும். அவரும் கன்னால ஷூட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அது அவரோட மனைவி தான். வாயை அவரு தைச்சு வச்சிருப்பாங்க. இந்த பார்த்து ஒரு பயந்து போயிடாரு. இப்ப அந்த சைக்கோ வர கவலைப்படாதீங்க, ஈஸி தான், சிம்பிளா முடிச்சலாம்னு சொல்லி அதுல அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணதுன்னு சொன்னது எல்லாமே இவன் தான் பாக்குறவங்க எல்லாரையும் பிடிச்சு அடிச்சு வச்சிருப்பான். அவங்க வாய் எல்லாத்தையும் தைச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்தா ஹீரோனி பயந்துருவாங்க. ஹீரோனி கூட இருந்தவரும் அந்த சைக் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளாம விவரமாயி 2 பேரும் அடிக்க ஆரம்பிப்பான். ஆனா ஹீரோனி மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு லிப்டுக்குள்ள போயிருவாங்க. ஆனா அந்த லிப்ட் மூவ் ஆகிற வயரை அவன் கட் பண்ணிடுவான். ஆனாலும் மேலக்க ஃப்ளோர்ல ஹீரோனி ஓடி போயிட்டே இருக்கும்போது அந்த மேல வந்து ஹீரோனி அடிக்க ஆரம்பிப்பான். ஹீரோனியால தப்பிக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில அவங்க இட கார்டை வச்சு ஒரு ரூம்குள்ள போயிருவாங்க. இந்த ரூம் யாருதுன்னா அவங்க ஃபியான்சியோட ரூம் தான். இங்க முதல்ல வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. இப்ப அங்க இருந்து டைரி எல்லாம் செக் பண்ணும் போது அவங்க ஃபியான்சியோட டைரி ஒண்ணு குட்டியா இருக்கும். அதை அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சைக்கோங்க வந்து ஹீரோனியை அடிச்சு திரும்ப எடுத்துட்டு போறான். ஆனா ஹீரோனி அவனை தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடும் போது ஹீரோனி பார்த்த அந்த மான்ஸ்டர் சொன்ன அந்த ஆள் அந்த சைக்கோவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். சொல்ல போனா அவனும் இங்க ஸ்டோர் பண்றதுக்காக வெக்க வந்தவன். அவனை அந்த சைக்கோ பிடிச்சு அட்டாக் பண்ணிருக்கான். அவன் இருக்கிற அந்த ரூமை தான் ஹீரோனி வந்து ஓபன் பண்ணி காப்பாத்திருப்பாங்க. அவன் தப்பிச்சு போன பிறகுதான் சைக்கோ எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சைக்கோ அட்டாக் பண்ணும்போது சைக்கோ அவரை மர்டர் பண்ணிட்டு ஹீரோனியை தேட போறாங்க. ஹீரோனி ஓடிட்டே இருக்கும்போது தப்பிக்க வழியே இருக்காது. இப்போ அந்த சைக்கோ கிட்ட மாட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கணக்கு திறந்து பார்த்தா அந்த சைக்கோ லாக் பண்ணி வச்சிருப்பான். என்னை விட்டுருன்னும் போது ஹீரோனியோட டைரியும் எடுத்திருப்பான். அதுல இருக்கிற விஷயத்தெல்லாம் படிக்கும் போது அவங்க ஃபியான்சி ஆல்ரெடி நிறைய பேர் கூட அஃபேர்ல வந்திருப்பாங்க. அதெல்லாம் பத்தி அவன் படிச்சுட்டே வெறுப்பேற்றும் போது அதெல்லாம் பாஸ்டில் நடந்தது, இதெல்லாம் வச்சு நான் அவரை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது சரி உங்ககிட்ட இதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணணும், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ மட்டும் அந்த கதை ஓபன் பண்ணலன்னா இந்நேரம் என்னோட ஜந்து இறந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஆணி கம்மியா இருக்கு நான் எத்திர வரேன்னு சொல்லிட்டு அவர் போவாரு. அதே நேரத்துல எங்க ஹீரோனி கூட வந்தவர் கையில ஒரு பென்சில் கத்தி வச்சிருப்பாரு. அதை ஹீரோனி கிட்ட கொடுக்கும் போது அதை வச்சு ஹீரோனி
ஹீரோனி அந்த சைக்கோவை அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா தப்பிப்பாங்க. அப்படி தப்பிச்சு ஓடும் போது கடைசியில வேற ஒரு வழி அவங்களுக்கு புதுசா கிடைக்கும். அந்த ஓட்ட வழியா மறைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. சைக்கோ அந்த இடத்த விட்டு போயிருவான். இப்ப தப்பிச்சு ஓடும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருவாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டோட சடலம் தான். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்க படிக்கட்டு வழியா ஏறி போவாங்க. பார்த்தா மேல ஒரு டோர் இருக்கும். தப்பிச்சு மேல போயிருவாங்க. கதவை க்ளோஸ் பண்ண போது அங்க அந்த டைரி இருக்கும். டைரி இருக்கேன்னு சொல்லி டைரி அவங்க பிடிப்பாங்க. அந்த சைக்கோ ஹீரோனியோட கையை பிடிச்சி உள்ளே இழுத்துரும். கொஞ்ச நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனியோட ஃபியான்சே வராரு. நான் என்னோட யூனிட் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாட்கள் முன்னாடி என்னோட ஃபியான்சேவும் அவளோட ஃப்ரெண்டும் காணாம போயிட்டாங்க. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒருவேளை இந்த டைரி தேடி என் ஃபியான்சே இந்த இடத்துக்கு வந்திருப்பாளோ, நான் வேணா இந்த இடத்த செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த சைக்கோ ரெடியா கத்தியை எடுத்து வச்சுப்பான். ஆனா ஹீரோனோட ஃபியான்சேவும் எதுக்கு நான் இங்க தேடுறது, அவ எங்க வரப்போறா, சரி இதுக்கு அடுத்து இந்த யூனிட் எனக்கு எதுக்கு, இந்த யூனிட் வேணாங்க இருக்கிற பொருளே நீங்க வித்துறங்க, நான் இங்க வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க வந்து போயிடுறாரு. இப்ப அந்த யூனிட்ல இருக்கிற ஆட்களை காமிப்பாங்க. நிறைய பேர் பணத்தை வைப்பாங்க, நிறைய பேர் அவங்க பொருள்லாம் வச்சுப்பாங்க. அப்படி ஒரு இடமா காமிக்கும் போது இப்ப அண்டர் கிரவுண்ட்ல ஹீரோனின் வாய் தைக்கப்பட்டு உள்ள தப்பிக்க முடியாம கத்த முடியாம இருப்பாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் மக்களே. படம் உங்களுக்கு பிடிச்சதும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்கு வரேன். பை.